நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான திரு ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கில் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு போயிருந்தாரு. அப்போ ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கு துரை வைகோ அவர்கள் எம்பி, அந்த தொகுதியினுடைய எம்பி அவர் போய் முதல்வர் அவர்களை வரவேற்றிருக்கும் போது பார்த்துட்டு அப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு சொல்றாரு, நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அங்க அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது சாதாரணமாக வந்த வார்த்தையாக தெரியல. இன்னும் ரெண்டாவது கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கீங்களேன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அப்படிங்கிறதையும் அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இது எல்லாம் அரசியலில் திசையை மாற்றுகிறது போல உங்களுக்கு தோணுதா? இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதே போல வைகோ அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, எங்களை கட்டாயப்படுத்திய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் உதயசூரியனில் நாங்கள் போட்டியிட்டோம். ஒரு காலம் அவங்க போட்டியிட எல்லா தொகுதியிலும் பம்பரத்துல போட்டி இருந்தாலும் ஒண்ணுமே வந்திருக்காது என்பது உண்மை. ஆனா என்ன சொல்றாரு, இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி பாருங்க போட்டியிட்டு கடைசியில் அங்க போய் சேர்ந்து அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறார். அப்படி உள்ள இருந்து பொறுமை வருகிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு போய் பாருங்க ஆட்சியில பங்கு வைச்சாங்க. ஆகவே உங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது அமைச்சரவையில ஆட்சியில பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் கொள்கை. இப்ப என்ன சொல்றாரு, அடுத்து பொதுக்குழு வருகிறது, கேட்கிறாங்க தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள். இதே தொண்டர்கள் திமுகவில் சேர வேண்டாம், கூட்டணி சேர வேண்டாம் என்று சொன்ன போது கட்டாயத்தின் பேரில் சந்தர்ப்ப ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் திமுக கூட்டு செல்கிறோம் என்று தொண்டருடைய கொள்கையை புறக்கணிச்சுட்டு போய் சேர்ந்தாங்க இல்லையா? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது பதவி சுகம் காண வேண்டும். இதே போல எல்லாருமே அப்படிதான். இப்ப திருமாவளவன் இருக்கிறார், அந்த ஹரிஜன சமுதாய மக்களுடைய நலனுக்காக நான் பாடுபடுகிறேன் அதுக்காக கட்சி என்று சொன்னதெல்லாம் ஒரு பொய். அது ஒரு கொள்கை என்று வெளியில சொல்லிக்குவாங்க. ஆனா என்ன, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பதவியில் இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப பதவியில் இப்பயும் நிறைய காரணம் சொல்லி பதவியில் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, முன்பு திமுக ஒவ்வொரு கட்சியும் இப்ப என்ன சொல்றாங்க, கூட்டணி கட்சிகளோடு சமூகமாக இல்லை என்று ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லல, ஒரு சிறுபிள்ளை சண்டை போல ஒரு காரணமா இப்போ ஒவ்வொரு கட்சியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அப்பயும் சொல்லல. ஆகவே ரொம்ப தெளிவான விஷயம் என்ன, இவர்கள் யாருமே கொள்கைக்காக கூட்டணி கிடையாது, சந்தர்ப்பவாத கூட்டணி ஒண்ணு. ரெண்டாவது கொள்கையே பதவி சுகம் என்பதுதான் உங்களுக்கு கொள்கையே. உங்களுக்கு இப்படியா சொல்லக்கூடிய மற்ற கொள்கை எல்லாம் சும்மா பேனருக்காக போடக்கூடிய கொள்கையை, உதட்டளவு வரக்கூடிய கொள்கை தானே தவிர, இல்லாட்டி இப்ப ஏன் சொல்லணும், அப்பயே சொல்லியிருக்கலாமே, தோழமை சுட்டி இருக்கலாமே, ஏன் சுட்டல? இது நமக்கு தெரிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் திமுக கூட்டணியும் பலவீனப்பட்டு வருகிறது, திமுகவும் வலுவிழந்து வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எந்த ஒரு கட்சியில வலு இல்லையோ அதை தாண்டி எல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாருங்க, திரிணாமுல் காங்கிரஸ்ல 60 எம்பி வரவே மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டாவே வர மாட்டேங்கிறாங்க, எம்எல்ஏ ஆப்சென்ட். அப்ப அதே போன்ற சூழலை திமுகவுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. திமுக கட்சியும் சரி கூட்டணியும் சரி கலகலத்து போயிருக்கிறது. இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த செய்தி சொல்லக்கூடிய 2 கருத்துக்கள் இதுதான். இவர்கள் எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். இரண்டாவது, திமுக வீழ்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கின்றது என்பதற்கான அறிகுறி என்று இதை நான் பார்க்கிறேன். இல்ல, இப்போ இதையெல்லாம் தெரிந்துதான் இவ்வளவு நாள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இவர்களுக்கு இந்த சீட்டு போதும் அப்படிங்கிற முடிவிலே இவர்களை அப்படி வச்சிருந்தாருன்னு. ஆமா, நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியில சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தாலும் சொல்ல மாட்டாங்க, என்ன நாகரிகம் கருதி. தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நாமளே புரிந்து கொள்ள முடியும். நீங்க அழகா கேட்டீங்க, அது புரியும், அவங்களுக்கும் புரியும். எல்லாருமே இப்படி வெளியே ஒன்று பேசி உள்ளுக்குள்ளார ஒன்று நினைத்துக் கொண்டு இப்படிதான் அரசியலில் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் இதிலே தெரிந்து கொண்ட விஷயம்.